அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்துழைக்கும் தெரியாமல் தேவனுடைய நன்மையில் பிரியமும் பரிபூரணமுமான இன்னதென்று பகுத்தறியப்பட்டதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். எல்லாரும் கண்களை மூடலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நன்றி ஒரு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தையை நம்முடைய கர்த்தருக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானதாம எங்களோட பேசுவீராக. எங்களுடைய இருதயம் திறந்திருக்கட்டும் ஆண்டவரை, செவிகள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரை. நீங்களை பலப்படுத்தும் வார்த்தை உட்குள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை. தரையிலே கர்த்தர் நீக்கி போடும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாக வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென், அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகுதல். மனம் புதிதாகுதல் என்ற தலைப்புல கடந்த 2 வாரத்துல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதல் வாரத்துல என்ன பார்த்தோம்? நாம் இருக்காது. முதல் வாரத்திலே மனம் புதிதாகுதலுக்கு 3 காரணங்கள் தேவைப்படுகிறது. ஒன்று, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. 2வது, பகுத்தறிவினாலே தேவன் உங்களை அழைத்த அழைப்பை பகுத்து கொள்ள வேண்டும். 3வது, மருவமாக வேண்டும். இந்த 3ம் செய்வதற்கு முக்கியமானது மருவமாகிறதுக்கு மனம் புதிதாக வேண்டும், இல்லையா? மனம் புதிதாக மருவம் ஆகிறத பத்தி ஒரு கூட்டுப்புழு பத்தி உங்க சொல்லியிருந்தேன். அந்த கூட்டுப்புழுல இருந்து வண்ணத்து பூச்சியா மாறுவது, மனுஷன் மருவம் மாறுவதற்காக ஒரு ஒப்பனையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் நடப்பதற்கு முக்கியமா மனம் மருவமாக வேண்டும், மனம் புதிதாக வேண்டும். அல்லேமீன், அல்லேலூயா. 2வது என்ன பேசணும்? நாம இருக்கா? 2வது வாரத்திலே மருவம் ஆகிறதுக்கும் பரலோகராஜ்யம் செல்வதற்கும் இடையிலே ஒன்று நம்ம என்ன செய்யப்பட வேண்டும். அது பிதானுடைய சித்தம். பிதாவின் சித்தம் செய்யலும் ஒருவனும் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அப்ப இந்த பிதாவின் சித்தம் செய்வதற்கு தடையா இருக்கு என்னன்னா, நம்மளுடைய ஆத்மா மிகவும் போராட்டமா இருக்கிறது. நம்முடைய சரீரத்துல ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கிறது. இது கடந்த வாரத்துல பார்த்தோம். ஆவி என்ன வேலை செய்கிறது, ஆத்மா என்ன வேலை செய்கிறது, சரீரம் என்ன வேலை செய்கிறது என்று பார்த்தோம். யாருக்கா தெரியுமா? ஆவி தேவ உணர்வு உள்ளதா இருக்கிறது, ஆத்மா சுய உணர்வா இருக்கிறது, சரீரம் உலக உணர்ச்சியா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆவி தேவனோட தொடர்பு இருக்கிறது, ஆத்மா தேவனிடத்திலும் தொடர்பு இருக்கிறது, சரீரத்திலும் தொடர்பு இருக்கிறது. 3வது, ஆவி தேவனுடைய காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறது, அதை விரும்புகிறது. ஆத்மா தன் சுயத்தையே செய்வதற்கு விரும்புகிறது. 4வது பார்த்தோம்னா, ஆவி தேவனை ஆராதிக்கும், தேவனை சேவிக்கும். ஆனா ஆத்மா தன் உணர்ச்சியிலிருந்து தான் எல்லாவற்றையும் காரியங்களை செய்யும். இப்படியாக ஆவி ஆத்மா செலுத்த வேலை இப்படியாக இருக்கிறது. கடவுள் சொன்ன இந்த ஆவி ஆத்மா சரீரம் 3 விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மாவும் சரீரமும் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. இந்த வாரத்துல இந்த ஆத்மா என்ன போராட்டம் செய்கிறது, ஆத்மாவின் சரீரத்தை எப்படி நம்ம பிரிக்க வேண்டும், ஏன் ஆவி கெட்டு போகிறது, இதனால கெட்டு போகிறது, அந்த ஆவி மீண்டுமாக உயிர்ப்பிருக்க என்ன செய்ய வேண்டும். ஆவி எப்பவுமே தேவன் நோக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இந்த சரீரம் ஆத்மாவும் தேவையில்லாத காரியங்களை செய்தபடினாலே ஆவியும் கெட்டு போகிறது. ஆமீன். இதுவரைக்கும் இந்த நாள்ல நம்ம ஆத்மா எப்படி போராட்டம் செய்வது, நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட சரீரத்துல, நம்மளோட ஆத்மா இதயத்துல எப்படி போராட்டம் செய்வது, எப்படி போராடுது என்று நம்ம பார்க்கலாம். ஆமீன், அல்லேலூயா. ஆத்மா எப்பவே தன் விருப்பத்தை தான் செய்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாள் திடீர்னு ஆத்மா ஆவியோட திரும்பாது. ஆத்மா திரும்பதுக்கு அதுக்கு மனசு வராது. ஏன்னா தன் சுயத்தையே செஞ்சுட்டு இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆபீஸ்ல ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறாரு. சூப்பர்வைசர் தான், அவர் யாரும் கிடையாது. அந்த சூப்பர்வைசர் தன் இஷ்டப்படி எப்ப வேணாலும் என்ன பண்ணா, ஆபீஸ் பூட்டி டீ கடைக்கு போகலாம், எப்ப வேணா வரலாம், டைமே கிடையாது. தன் இஷ்டப்படி அந்த சூப்பர்வைசர் தானமா செஞ்சு கொண்டிருந்தார். ஒரு நாள் மேலிடத்துல திடீர்னு அந்த ஆபீஸ்க்கு ஒரு புது மேனேஜர் போட்டாங்க. இத்தனை நாள் சூப்பர்வைசர் தன் இஷ்டத்துக்கு தன் சுயத்துல செஞ்சுட்டு இருக்கிற அந்த சூப்பர்வைசர் திடீர்னு மேனேஜர் வந்தவுடனே அவர் சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு. ஆமா, திடீர்னு ஆபீஸ் கூட்டிட்டு எல்லாம் போகக்கூடாது, கரெக்டா 8:30 மணிக்கு வரணும், 1 மணிக்கு லஞ்ச் பண்ணி பிள்ளை ரூல்ஸ் போட்ட உடனே அந்த சூப்பர்வைசர், நான் இப்போ எத்தனை வருஷமா நான் இங்க இருக்கிறேன், இப்போ இந்த மேனேஜர் இதெல்லாம் சொல்றாரு, என்ன ஆகும், அவர் மேல கோவம் வரும். திடீர்னு மாத்த முடியுமா? தன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருந்த சூப்பர்வைசர் எப்ப வேணா வரலாம்.
5 மணிக்கு ஆபீஸ் 3 மணிக்கு வருவாரு, பூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம். லஞ்ச் டைம்ல தூங்கி வந்துச்சு 3 மணிக்கு வரலாம். இப்படி தன் சுயத்துல செஞ்சுட்டு இருந்த அந்த சூப்பர்வைஸ் திடீர்னு ஒரு மேனேஜர் வந்தவுடனே அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு. அது செய்யறதுக்கு அதனால முடியல. ஆமே, செய்யறதுக்கு அதனால முடியல. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன், இதனால இருக்கும். இந்த ஆவி ஆத்மா சரீரம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி 3 பேர் கூட்டாளி தான். எங்க போனாலும் 3 பேரு ஒன்னாத்தான் போவாங்க, ஒன்னாத்தான் வருவாங்க. ஒரு படம் பார்க்க போகணுமா, ஆவி ஆத்மா சரீரம் 3 ஒன்னாதான் போகும். பீச்சுக்கு போகணுமா, ஒரு கால்டா பண்ணணுமா, சண்டை விடணுமா, அடிச்சு பண்ணணுமா, அம்மா ஒய்ஃப் ஷாப் போகணுமா, எங்க ஒண்ணு 3 ஒன்னாதான் போகும். எப்ப ரட்சிக்கப்பட்டதோ ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமீன். ரட்சிக்கப்படனே ஆவி என்ன ஆகும், உயிர்ப்பிக்கணும். அது கர்த்தர் சமூகத்துல எல்லாமே கர்த்தர் நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஆத்மாவும் சரீரம் அப்படி வராது. அப்ப ஆவி சொல்லும், ஆத்மாவே நான் மனம் திரும்பிட்டேன், நான் தேவனை பார்த்து நோக்கி கொண்டு இருக்கிறேன், நீ எல்லாம் என்ன மாதிரி நீங்க மாறிடுங்க அப்படின்னு ஆவி இழுக்கும். அதுக்கு ஆத்மா சொல்லும், நீ மாறினா நான் வரணுமா, என்னோட விருப்பம், என்னோட ஆசை, நான் எப்படி இருந்தேன், நான் தாதாவா இருந்தேன், கேங் லீடரா இருந்தேன், டானா இருந்தேன், இதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களை வர முடியுமா அப்படி என்ன பண்ணுவான் ஆத்மா சொல்லும். நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆவி என்னாச்சு, புதுப்பிச்சாச்சு. ஆனா ஆத்மா என்ன பண்ணுது, அப்படியே இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம், நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆத்மா இப்படி ஆகிடுது. ஆனா சரீரம் ஈஸியா கட்டுப்படுத்தி விடலாம், பாஸ்டிங் போட கட்டுப்படுத்தி விடலாம். சரி ஒரு பெரிய இதே கிடையாது. ஆனா பிரச்சனை யாரு, ஆத்மா மட்டும்தான். இந்த ஆத்மா தான் பிரச்சனை, அதான் போராட்டம் பண்ணும். இந்த சரீரம் சொல்லும், ஆத்மாவே நீ திடீர்னு ஆய்வு பக்கம் போட்டீங்கன்னா நான் தனியா இருப்பேன், கொஞ்சம் நினைச்சு பாரு, நம்ம எங்கெங்கெல்லாம் ஊர் சுத்தணும், எங்கெல்லாம் மாங்காய் அடிச்சோம், நினைச்சு பாரு. உடனே ஆத்மா ஆமா இல்ல, உடனே நம்ம சரீரத்துக்கூட கோத்து வந்துடும். அப்போ அந்த ஆத்மாவை சரீரத்தையும் பிரிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆத்மா சரீரத்தையும் பிரிக்கணும், பிரிச்சா மட்டும்தான் ஆத்மா ஆவியோட சேரும். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு காரணம் பாருங்க, ஆத்மா ஒரே போராட்டம். அப்ப சரீரம் சொல்லுது, இன்னொரு போட்டு நீ ஆவிய பக்கம் நீ போறியா, அதுக்கு ஆத்மா சொல்லுது, வாரத்துல நாட்களை மட்டும் நான் ஆவியோட போய்க்கிறேன், மத்த 6 நாள்ல உங்களோட டீல் பண்ணுது ஆத்மா. வாரத்துல 6 நாள் எங்கீங்க, சரீரத்தோட எல்லா ஊருக்கு போக வேண்டியது, எல்லா பக்கம் போக வேண்டியது. வாரத்துல 1 நாள் எங்க ஆவியோட சேர்ந்து, அல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்க 6 நாள் சரீரத்தோட, ஒரே ஒரு நாள் எங்க ஆவியோட. அங்க உள்ள வந்தால் என்ன இருக்குது, ஆத்மா எப்ப சீக்கிரம் முடியும். தியேட்டர் 2.5 மணி நேரம் உட்காந்து படம் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா ஆலயத்துல 1 மணி நேரம் சரியாக்க முடியாது. எப்ப சீக்கிரம் முடியும், எப்ப விடுவாங்க. ஆனா ஆத்மா ஆவியோடு சேர்ந்து கை கோய்க்கிறது, சரீரத்தோடு சேர்ந்து கை கோய்க்கிறது. ஆமா, அப்ப சரீரம் ஈஸியா மீட்டு கொள்ளலாம். ஆவி ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஆவி என்ன உயிர்ப்பிச்சிருச்சு. ஆனா ஆத்மா இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்மா அப்படியேதான் இருக்கிறது. இதுக்குதான் சொல்றோம், இந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு ஆகாரம் போகிறது. ஏன் வார வாரம் சர்ச்சுக்கு சொல்றோம், ஏன் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு தான். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு. ஏன் நம்ம செய்தி சொல்றோம், சர்ச்சில் ஏன் செய்தி சொல்றோம்னா, அந்த ஆத்மாவை சலவை செய்து கர்த்தருடைய காரியங்களுக்கு திருப்புவதற்காக வார வார செய்தி சொல்லப்படுகிறது, வார வார பிரசங்கம் பண்ணப்படுகிறது. பொறுமையா புரிய வைக்கணும், ஆத்மாவுக்கு பொறுமையா சொல்லணும். அந்த பொறுமையா சொல்ற இடம் தான் இந்த ஆலயம், சர்ச். ஆமா, வேற எங்கேயும் வெளியே போய் ஆத்மாக்கு புரிய வைக்க முடியாது. இது தப்பு, இது நல்லது, சரி என்று ஆத்மாவுக்கு புரிய வைக்கிற ஒரே இடம் தான் சர்ச்சே. அதுக்கு தான் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆலயத்துக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்களா. பொறுமையா சொல்லி கொண்டு இருக்கிறோம், பொறுமையாக சொல்லி கொண்டு இருக்கோம். ஏன் வார ஆலயத்துக்கு வரோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு. பொறுமை, அந்த ஆத்மா புரிய வைக்கிற ஒரே இடம் ஆலயம் மட்டும்தான். வீட்டுக்கு ஜோம் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு போங்க, வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணலாம். ஆனா என்ன அங்க புரிய வைக்க முடியுமா, இங்க டிஸ்டர்பே கிடையாது. கர்த்தர் வார்த்தை நீங்களும் அப்படியே சொன்னால் அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட் ஒரு வேலை இருக்கும். ஆனா வீட்டுல அப்படி இல்லை, எல்லாம் கவுத்துட்டு எல்லாம் போவாங்க, மைண்ட் டிஸ்டர்பா இருக்கும்.
புரிய வைக்க முடியாது. ஆனாதான் வார வாரம் ஏன் ஆளுக்கு வரோம்னா உங்களை புரிய வைக்கிறதுக்காக, உங்களை ஆத்மா செலவு செய்வதற்காக, தேவனோட கற்பனைகளுக்கு திருப்பும்படியாக, அவரோட காரியங்களுக்கு திருப்பும்படியாகத்தான் வார வாரம் ஆலயத்துக்கு வாங்க வாங்க என்று கூப்பிடுகிறோம். இந்த செய்தியை ஆத்மா உங்களுக்கு நோக்கிதான், உங்களுக்கு மட்டும்தான் ஆத்மாவுக்கு மட்டும் செய்தி. அதை கேட்கும்படியாக எது தப்பு, எது சரி, எது செய்ய வேண்டும் என்று புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறோம். இன்னும் ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபேமிலிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துடுது. அந்த சண்டை வரும் என்ன நடக்குங்க? நீங்க எல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க, நாங்களும் அனுபவப்பட்டிருக்கிறோம். சண்டை வரும் என்ன நடக்கும்? டம்ளார் பறக்குமா? சண்டை வரும்போது என்ன இருக்கும்? நாங்க கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு. சண்டை வரும்போது மனைவி என்னவாங்க? ஒன்னு எடுத்து பேசிடுவாங்க. யோ நீரே பெரிய ஆளையா போய் அப்படின்னு மனைவி கணவனை எடுத்து பேசுவாங்க. அவரு என்ன பண்றதுன்னு போயிடுவாரு. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க? மனைவி ஒவ்வொரு ஒப்படைச்சு ஊரை கூட்டிடுவாங்க. என்ன அடிச்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஊரை கட்டுவாங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அவனுக்கு பட்டதே இல்லையா? சண்டை வந்தா உங்க கூட வாக்கு நடத்துறதுக்கு எங்க அம்மா வீட்டுல போய் 10 பாத்திரத்தை தேய்ச்சி நான் என்ன பண்ணுவேன்? வயிற்று நாப்பிக்குவேன் அப்படின்னு எங்க அம்மா வீட்டுக்கு போய் பேக் எடுத்துக்குவாங்க. இந்த கணவன் யோசிப்பாரு, கோவத்துல பேசிட்டோமோ, இந்த மனைவி போயிட்டா பிள்ளைகளை யாரு பாக்குறது? ஒண்ணு. ரெண்டாவது, புவ்வாக்கு வழியிலேயே என்ன பண்றது? 2 மெயினா தானே பிள்ளைகளை பார்த்துக்கணும். எழுப்பி விட்டு குளிப்பாட்டுக்குள்ள போகணும்னு போறோம். கணவனால் முடியாது. ரெண்டாவது, புவா செய்யணும். அதுக்கு எங்க போறது? இந்த 2 யோசிச்சு அந்த மனைவிக்கு புரிய வைப்பாங்க. உட்கார வச்சு, நான் சொல்றது செய்யலு, ஆபீஸ்ல இவ்வளவு பிரச்சனை, ஓனர் திட்டாரு, மேல் திட்டாரு, அந்த டென்ஷன்ல உன்னை திட்டேன், இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கும் போது அந்த மனைவி சரி அப்படியா, சரி இனிமேல் போகட்டும் அப்படின்னு மனைவி போக மாட்டாங்க. அதை எடுத்து புரிய வைக்கும் போது அந்த மனைவி போக மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த மனைவி மூலியமா தான் ஆகாரம் வருகிறது. இந்த நம்ம ஆத்மா மூலியமா தான் ஆவிக்கு ஆகாரம் போகிறது. ஆவிக்கு ஆகார வசனம் எங்க கொண்டு போகணும்? ஆவிக்கு வசனம் ஆத்மா தான் கொண்டு போகணும். இப்ப நான் சொல்றது பேசுறது இல்லை, நீங்க என்ன பண்றீங்க? பாக்குறீங்க, ஐம்பொருள் நீங்க பாக்குறீங்க, சரீரத்தை பாக்குறீங்க, கண் பாக்குறது, காது கேட்கிறது. இது அப்படியே அந்த வார்த்தை ஆத்மாவுக்கு போகிறது, ஆத்மாவிலிருந்து ஆவிக்கு போகிறது. அப்ப மனைவி தடை பண்ணிட்டா என்ன ஆகும்? பூவாக்கு இல்ல, அந்த ஆத்மா தடை பண்ணிட்டா அதோட வார்த்தை ஆவிக்கு போகாது. அதனால பொறுமையா எடுத்து சொல்வது போல நாங்கள் என்ன பண்றோம்? வார வாரம் உங்களுக்கு ஆத்மாவுக்கு கன்வின்ஸ் பண்றோம், உங்களுக்கு புரிய வைக்கிறோம். கர்த்தரோட வருகை இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. என்ன பண்றோம்? உங்களை வார வாரம் வார்த்தையை கொண்டு கன்வென்ஷன் பண்றோம். புரிஞ்சுக்க நாங்கள் என்ன பண்றோம்? சொல்லுகிறோம். ஆமா, அவள் சொல்ற அப்படி நீங்கெல்லாம் கர்த்தரோட காயத்தை வளர்றதுக்கு என்ன பண்றாங்களா? கர்ப்பவேதனை போடுறான். நீங்க எப்ப தேர்வீங்க? கர்த்தருக்குள்ள வரும் அவரு அடிச்சுக்கிறாரு. ஒரு பிள்ளை பிறப்பது போல கர்ப்ப வேதனை. சும்மா இல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கும் ஆத்மாக்களுக்கு ஆத்மா கொடுத்துட்டாருன்னா அவங்க தேடி வரணும், பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி பெறணும். அவங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன வார்த்தை பேசணும், அவங்க என்ன பண்ணுவாங்க? திருந்துவாங்க, என்ன பண்ணுவாங்க சொல்லி ஒவ்வொரு நாள் ஊழியக்காரனுக்கு இந்த கர்ப்பவேதனை உண்டு, உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு. ஆமே. அப்போ ஒவ்வொரு வாரம் நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்குலாம் இந்த வார்த்தைகளை கொண்டு கன்வர்சன் பண்றோம். எப்படி கணவன் மனைவிய புரிஞ்சு கொள்றது போல உங்களை ஆத்மாவுக்கு நாங்க வார வாரம் இந்த வார்த்தைகளை கொண்டு நாங்க கன்வர்சன் பண்றோம். பொறுமையா இருங்க, இந்த வார்த்தை இப்படிதான் போயிருது, இதன்படி நீங்க போக, இந்த வார்த்தையை பிடிச்சுக்க நாங்க என்ன பண்றோம்? வார வாரம் கன்வர்சன் பண்ணுகிறோம். சபையிலிருந்து வருகிற ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு இல்ல, ஆத்மாவுக்கு. அந்த ஆத்மா உள்ளே வாங்கி ஆவியோடு செல்லும் போதுதான் தேவனோட சித்தத்தை செய்ய முடியும். ஆமீன். இந்த ஆத்மா வார்த்தையை வாங்கி கொண்டு ஆவிக்கு போகாம அதை அப்படியே விட்டு விட்டால் அது சரீர பிரகாரமாக தன் சுய சித்தத்தை செய்யும். என் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒருவனும் உலகத்துக்கு போக முடியாது. அப்ப சித்தம் செய்யணும்னா ஆத்மா தேவன காரியத்துக்கு பார்க்க வேண்டும். அங்கதான் போட்டாங்க இருக்குது. நம்ம சின்ன தப்புலாம் பண்ணிட்டோம். கடந்த சொன்னேன், சரி இன்னைக்காவது என்ன பண்ணலாம்? தேவ சமூகத்துக்கு போலாம்னு சொன்னா அப்போதான் ஐம்பொருள் மேல சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வரும்.
இதை அந்த பக்கமா திருப்பி விடுவோம். உங்களுக்கு வார வாரம் எதுக்கு அழைக்கிறோம்? வார வாரம் எதுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது? உங்களுடைய ஆத்மாவை செலவு செய்து கர்த்தருடைய பக்கம் திருப்புமாக அந்த ஆத்மாவை வார்த்தையில வாங்கி கொண்டு ஆவிக்கு கொண்டு போய் செல்லணும். கோவப்பட்ட கணவன் அப்படியா நீ போறனா போய்க்குன்னா அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை வரும்? துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், காலையில் நேரத்துல எந்திரிக்கணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு விடணும், அவர் ஆபீஸ்க்கு போவாரா ஸ்கூலுக்கு விடுவாரா, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கும். அப்ப நம்ம என்ன ஒண்ணு பொறுமையா ஆத்மாவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ள ஒரே இடம் ஆலயம் மட்டும்தான். இவர் எங்க போனாலும் ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இங்கிருந்தான் வருகிறது. ஆத்மாக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அந்த வார்த்தை பகுத்தறிவினாலே இது சரி இது தப்பு என்று ஆலோசித்து நலமானதை பிடித்துக் கொள்ளும். அது அப்படியே ஆவிக்கு கடந்து செல்லும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, கன்வெர்ஸ் பண்ற ஒரே இடம் தான். நீ என்ன தப்பு பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஆலயத்துல கன்வென்ஷன் பண்ண முடியும். நீ தப்பு பண்ணிட்ட நீ வாராதுன்னு சொல்றதுல சபைக்கு ரூல்ஸ் அதிகாரம் இல்ல. சபை கர்த்தருடையது. சபை ஒரு பற்றை அதை திருத்துவதற்கு தான் சபை இருக்குது. நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட நீ தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு சபைக்கு ஊழியக்காரனுக்கு ரூல்ஸ் இல்ல, அதிகாரம் இல்ல. ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச சபை. சபை ஒரு நாளும் அந்த அதிகாரம் கிடையாது. நீங்களா பாத்தீங்கன்னா நின்னதுதான். ஒரு நாளும் சபை வரக்கூடாதுன்னு சொல்லாது. ஏன் தெரியுமா? உங்க ஆத்மாவை கர்த்தர் பக்கமாக திருப்ப வேண்டும். அதுதான் சபையோட வேலை. உங்க ஆத்மாவை அது கன்வென்ஷன் பண்ணி தேவனுடைய காரியத்துக்காக நடத்தி செல்வதுதான் சபை. சபை ஒரு பியூட்டி பார்லர். உங்களுக்கு எப்படி அலங்காரப்படுத்தணும்? தேவன் மனவாட்டனா இருக்குது. அந்த மனவாளனுக்கு நீங்க மனவாட்டியாக எப்படி உங்க அலங்காரம் பண்ண வேண்டும் என்று இந்த சபை தான் உங்களை அலங்காரம் படுத்துகிறது. சபை மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தான் உங்களை ஒவ்வொருவரும் அலங்காரப்படுத்துகிறது. நீங்க மனவாட்டி, நீங்க மனவாட்டி. ஆமென், இல்லையா? ஒரு மனவாட்டியை பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போகாம, சலூன் கடை கூட்டிட்டு போகாம வேற எங்கேயா கூட்டிட்டு போனா மனவாட்டி அலங்காரம் பண்ண முடியுமா? மனப்பண்ண எங்கப்பா? பாத்திர கடையில. அங்க என்ன பண்ண முடியும்? பாத்திர கடையில மாண்டையில அடிக்கணும், தொக்கு தொக்குன்னு அடிக்க முடியும். அப்ப ஒரு மனவாட்டி தயாராகணும்னா எங்க கூட்டிட்டு போகணும்? பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போனாதான் அங்க என்ன பண்ணுவாங்க? மனவாட்டி அலங்காரம் பண்ணுவாங்க. அப்ப உங்க ஆத்மாவை சபைக்கு வந்தால் மட்டும்தான் அலங்காரம் பண்ண முடியும். தேவனுக்கு நேராக உங்க ஆத்மாவை திருப்ப முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிக்க வேண்டும். எப்படி பிரிப்பது? நல்ல கோடாலி கொண்டு வந்து நல்ல நட்டுமல் நச்சுன்னு போடுறதா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனம். பாருங்க, அப்போ ஆத்மாவையும் சரீரத்திற்கு பிரிக்கக்கூடிய ஒன்று தேவனுடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. நீ நினைச்சிருக்கிறீங்க சரீரத்தையும் ஆத்மா எப்படி பிரிக்குது? ரம்மம் போட்டு அறுக்கணுமா, பிரிக்கணுமா, ஏதோ சொல்லி சண்டை போட்டு விடணுமா? அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் அது ஆத்மாவையும் சரீரத்தையும் தனித்தனியாக பிரிக்கும். பாருங்க, கணுக்கள் ஊன்கள் எங்க இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை அது ஊடுருவி செல்லும். அது லேசர் மாதிரி நீ மறைச்சு வைக்கவே முடியாது. உச்சநிலை எல்லாம் கால் இருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவி செல்லும். அது குத்தும். இது தப்பு, இது கரெக்ட் என்று அது குத்தும். அப்படி குத்தும் போது சரீரத்தையும் ஆத்மாவை பிரித்து விடலாம். ஹல்லேலூயா, பிரித்து விடலாம். அப்ப ஆவி நல்லா இருந்துச்சு, தேவன் நல்லா பார்த்து இருந்துச்சு, தேவன கைகால் இருந்துச்சு, உள்ள வசனம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, அப்புறம் ஏன் கெட்டு போகுது? கேட்கலாம்ல நீங்க? கடவுள் சொன்ன ஆவி கெட்டு போகிறது. ஒரு ஆத்மாவும் சரீரமும் கெட்டு போனால், இல்லை அது ரொம்ப சீக்கிட்டு போனால் ஆவியும் கெட்டு போகும். ஹல்லேலூயா,
ஆமென். ரவியா, அதை எப்படி கேட்டு போன என்று ஒரு சின்ன இடம் சொல்றேன். ரெண்டு வாங்க. கட்டி இப்படி வாங்க. சரி, போதும். சொல்லுங்க ஒண்ணு. இப்ப யாரு? ஆவியா. இவன் சரீரம், ஆத்மா, ஆவி. இப்போ சரீரம் ஒரு காரியத்தை பார்த்து ஆத்மா கொடுக்குது ஒண்ணு. இப்ப ஆத்மா காரியத்தை உள்ள வாங்கிடுச்சு. இப்ப இந்த ஆத்மா ஆவி தந்தது கொடுக்குது. ஆத்மா பாக்குது, நாளை புது படம் ரிலீஸ், நாளை காலை நம்ம 11 மணிக்கு செல்லலாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவீங்க. ஆவி பாக்குது, ஏய் கட்டோட கையில் சொல்லி முக்கியமானா அப்படின்னு இந்த ஆவி தெரிகிற அந்த மெசேஜை திருப்பி ஆத்மாவுக்கு அனுப்புது. இந்த ஆத்மா பாக்குது, நாளைக்கு புது படம், ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க, என்ன பண்ணுது, உணர்ச்சி வச்சு பாக்குது. இந்த ஆத்மா என்ன பண்ணுது, சரீரத்தை கூட்டிட்டு போயிடுது, சும்மா அனுப்புது. வேற ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு குழுல வந்து பணம் கொடுக்குறாங்க, கிளம்பி வாங்க. மெசேஜ் எப்படி பாருங்க, ஆத்மா கண்டு பாருங்க சொல்லு, மெசேஜ் வந்திருக்குது. பார்த்து ஆவி இன்னைக்கு ஆராய்ச்சி போகணும், என்ன பண்றது தப்புன்னு ஆவி ஆத்மா கண்டுபடுது. ஆத்மா பார்க்குது, உணர்ச்சி பார்க்குது, இதை வாங்கணும்னா எல்லாத்துக்கும் கொடுத்து கடன் கட் பண்ணிடலாம், இதுதான் முக்கியம். ஆவி நாளைக்கு கூட போயிடலாம், குழுக்கள் இந்த வாரம் வரலைன்னா நீ வரமாட்டான்னு அது அப்படின்றது கட்டடிச்சுட்டு குழு அங்க போயிடும். இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆவி திருப்பி அனுப்புது இல்ல, இது ஏன் திருப்பி அனுப்புதுன்னா கட்டது வார்த்தை ஏற்கனவே உள்ள இருக்கிறது, அதை 4 பக்கம் ஆத்மா மனக்காட்சி சாப்பா இருக்குது. ஒரு கெட்ட காரியம் வரும்போது வெட்டி பரமிச்சிருது, ஒரு கெட்ட காரியம் வெட்டி பரமிச்சிருது, இந்த மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த சரீரம் எல்லாவது துக்கையும் அள்ளி போட்டு 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 ஒவ்வொன்றா வாங்கி வச்சுக்குது. எத்தனை வெட்ட முடியும்? இது வெட்ட வெட்ட என்ன பண்ணுமா, ஷார்ப்பாகணும். கத்தி ஷார்ப்பா மட்டும்தான் எல்லாத்தையும் வெட்ட முடியும். என்ன உங்களுக்கு எட்டுக்குள்ள வெட்டது, கெட்ட காரியம் வந்துருக்குது, நல்ல காரியம் வந்தாத்தான், கட்டு வார்த்தையும் வந்தாத்தான் இது ஷார்ப்பாக இருக்கும் கத்தி. ஆனா வருதை எப்படி உலகப்புறமான காரியங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இது வார வார வெட்டி 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 ஷார்ப்பாக என்னது உண்மையாக இருக்கிறது, மழுங்கி போச்சு, ஆவி மழுங்கிருச்சு. இப்ப என்ன பண்ணுது, பேசுது அனுப்புது, பாக்குது, என்ன பண்றது, வெற்றக்கு ஒண்ணு இல்ல, சரி வச்சுக்கோ, என்ன பண்றது, அடுத்த மெசேஜ் வருது, பாக்குது, வச்சுக்கோ, என்ன பண்றது, வெற்றக்கு கத்தி சாப்பா இல்ல, அடுத்தது வருது. இப்படியாக சரீரத்தில் ஆத்மாவுக்கும் ஆத்மாவிலிருந்து ஆவிக்கும் வர 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 வெட்ட வேண்டிய இந்த ஆவி மழுங்கி போய் எல்லா குப்பையும் சேர்த்து கெட்டு போயிருந்தது. ஆவி எப்படி வருது, முதல்ல ஆவி எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் வார்த்தையில் இருக்கும்போது இல்லாத வார்த்தையில் வரும்போது அது வெட்டி 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 விட்டுச்சு. வெட்ட வெட்ட ஆவி என்ன சாப்பாய்க்கே இருக்கும் கத்துற வார்த்தையை கொண்டு. ஆனா வார்த்தையை உள்ள வரல. ஏன் ஆவி சொல்றோம், அந்த ஆத்மாவுக்கு வார்த்தை இங்கிருந்தா வரும், அந்த வார்த்தை ஆத்மாவில இருந்து ஆவி போடும்போது அது சாப்பாக இருக்கும். எந்த ஒரு கெட்ட காரியம் வரும்போது அது வேணாம் என்று தள்ளிவிடும். ஆனா வார்த்தையை உள்ள வரல, கத்துற வார்த்தையை உள்ள வராதனால அந்த கத்தி அந்த முனை மழுங்கி போய் முன்னேறனால இல்லாத காரியங்கள் எல்லாம் போட போட எல்லாம் கூப்பையா போச்சு. ஆவி எப்படி கெட்டு போயிடுச்சு, ஆவி கெட்டு போச்சு. இந்த கெட்டு போனதை உயிர்ப்பிக்க வேண்டும், இந்த கெட்டு போன ஆவிய உயிர்ப்பிக்கணும். அப்ப என்ன கூட்டுனீங்க உடைக்கணும். இந்த சரீரமும் ஆத்மாவும் நல்ல ஜோடி போடுது, சரியா கரெக்டா சொல்லிட்டு இருக்குது. இதை கஷ்டமாகும் பிரித்து விட வேண்டும். இதை பிரிக்கிறது தான் எந்த 4 கொண்ட வசனம் கற்ற வார்த்தை. அந்த வார்த்தை கொடுக்கும் போது கரெக்டா ஆழத்துக்கு வர வேண்டும். சபை எப்பெல்லாம் விட்டுவிடக்கூடாது. சபையோட வார்த்தையை வாங்கி இந்த ஆத்மா வாங்கிட்டே இருக்கணும். சபை வாங்க 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 இதனும் பிரிஞ்சு போயிடும். சரியெல்லாம் பிரிஞ்சிரு. ஆத்மா ஆவியோடு சேரும்போது நல்ல வார்த்தையை கொடுக்கும் போது ஒவ்வொன்றாக பிரிஞ்சு பிரிஞ்சு போய் கடைசியாக பாடிட்டாக நிற்கும். தேவனுக்காக வரைக்குமா இப்படி பார்த்து கொண்டிருக்கும். ஆத்மாவும் ஆவியும் கொண்டு சேரும் போது
தேவ சித்தத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். புரிஞ்சுங்களா? ஏன் ஆத்மா கெட்டு போகுது? குப்பை குப்பை பாருங்க, குப்பை தொட்டியில கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க, போயிட்டு குப்பை போடுவாங்க, அதுக்கு குப்பை போடுவாங்க, என்ன வரும்? ஸ்மெல்லா வராது. ஒரு 2 வாரம் கழிச்சு பாருங்க, 3 தட்டல் குப்பை எங்க இருக்கு? குப்பை தொட்டியில இருக்கு. அந்த தட்டல போக முடியாது, அவ்வளவு கூமன் அடிக்கும். அப்படியா? அப்பார்ட்மெண்ட் கூட எங்க வாடகை பார்த்தா அங்கதான் இருக்கும். எங்க வந்து போன சேர்த்து எல்லாம் எங்க இருக்கு? கருவாடு, மீன், சிக்கன் எல்லாம் அங்க கூட இருக்கும். அப்படின்னா கெட்ட வாடை எடுக்கிறோம். நம்முடைய ஆத்மால அப்படிதான் கெட்ட வாடை வரும். எல்லா குப்பை எங்க இருக்குது? ஆத்மால இருக்குது. அது நீங்களும்னா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். இந்த சரீரத்தையும் ஆத்மாவை பிரிக்கும் போது இந்த ஆத்மா தேவனோட இணைந்து தேவ ஆவியோடு இணைந்திருக்கும் போது இந்த சித்தத்தை செய்ய முடியும். அப்படி சித்தத்தை செய்யும் போது ஒரு லட்சத்துக்கு செல்ல முடியும். இதெல்லாம் செய்யணும்னா மனம் புதிதாகும். இதுதான் மெயின். எல்லாம் செய்யலாம், மருவமாக ஆத்மா புதிதா எல்லாம் ஓகே. இந்த ஆத்மா புதிதாகும், மருவமாக எல்லாத்துக்கும் மனம் புதிதாக ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் அடிமட்டம். இந்த மனம் புதிதாகாம இத்தனை காரியம் செய்யவே முடியாது. மனம் புதிதானா மட்டும்தான் உலகத்தை சரிக்க முடியாது. மனம் புதிதானா மட்டும்தான் பகுத்தறிவினால எது சரி எது தப்புன்னு நிதானிக்க முடியும். மனம் புதிதானா மட்டும்தான் மருவமாக முடியும். மருவமானா மட்டும்தான் விதான சித்தத்தை செய்ய முடியும். விதான சித்தத்தை செஞ்சாதான் சித்தத்துக்கு செல்ல முடியும். இந்த விதான சித்தம் செய்யறதுக்கு நிறைய இருக்கு. எதுனா ஆத்மா. இதுதான் போராடி. இந்த ஆத்மா எப்படி வெல்வது, எப்படி ஆத்மாவையும் சரீரத்தில் பிடிப்பது? கர்த்தர் வார்த்தை கொண்டு. அதுக்குதான் ஆயுதத்துக்கு லீவு போடக்கூடாது. இந்த வாரம் போச்சுன்னா வார்த்தை கிடைக்குமா? கிடைக்காது. கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு கொண்டு வந்து அப்போ அந்த வார்த்தை கொடுக்கும் இந்த ஆவி கடந்து போகும்போது அந்த ஆவி பெற்றுக்கொண்டு நல்ல சார்பாக இருக்கும். இதற்கு செய்ய முடியும். எப்பவுமே ஆவியே கர்த்தர் வார்த்தையிலே பேசும். பாருங்க, என்னைக்காவது பைபிள் வச்சு படிக்கும் போது இன்னைக்கே படிக்கிறோம் நாளைக்கே படிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுன்னா ஆவியை கூட்டாக இருக்கு. ஆனா சரீரம் பாருங்க, எடுத்து படிப்போம், ஒரு வசனம் படிப்போம், என்ன வரும்? தூக்கம் வரும், தூக்கம் வரும், கொட்டாய் வரும், எல்லாம் வரும். என்னடுமா அப்படியே தூங்கிட்டு முடிச்சுவோம். ஆமா, ஒரு அம்மா சொல்லிச்சு, எனக்கு தூக்கம் வரலனா பாஸ்டர் இன்னொன்னு பண்ணுவீங்க, உடனே பைபிள் எடுப்பேன், ஒரு வருஷம் படிப்பேன், தூக்கம் வரும் பாருங்க, அப்படியே பைபிள் முடிக்காம போட்டு தூங்கிடுவேன். எப்படி தூக்க மாத்திரையா? பைபிளு தூக்க மாத்திரையா? தூங்கி கொண்டு விருத்தி செய்வதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். உங்களுடைய இறுதிய ஆத்மா மழுகி போய் செத்து போன நிலைமை இருக்கிறதா? வேதத்தை வாசிக்கும் போது அது உயிர்ப்பிக்கும். உலர்ந்த எலும்புல உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமா, வாழ்க்கையில உருவெடுக்கிற எல்லாவற்றும் உயிர்ப்பிக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க கொண்டுவேன், நீங்கள் உயிரிழந்தீர்கள். கர்த்தருடைய வார்த்தை போனா மட்டும்தான் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கும். ஆவி மறுகி போச்சு. ஏன் ஆவி மறுகி போச்சு? ஆவி ஏன் உற்சாகம் இல்ல? பாருங்க, ஒரு ஆவி உற்சாகம் வந்தால்தான் எல்லாரும் செய்ய முடியும். சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இந்த பையன் பாருங்க, சொன்னேன் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டான். 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு ரெடியா இருக்கிறான். நான் சொல்றேன், நீங்க சொல்றேன், அவன் சின்ன பையன் 7 மணிக்கு எந்திரிப்பான், போகணும், போய் பார்த்தா அது ரெடியா இருக்கிறான் 5 மணிக்கு. பாருங்க, ஆவி எவ்வளவு உற்சாகமா இருக்குது. அது உற்சாகம் இருந்தாதான் நமக்கு தூக்கம் வராது. எப்படா சர்ச்சுக்கு போவோம், கர்த்தர் வார்த்தை கேட்பது உற்சாகம் இருக்கும், ஆவி உற்சாகமா இருக்கும். ஆனா ஆவியில என்ன ஆகும்? செத்து போச்சுன்னா எதிர்ப்பு ரொம்ப கஷ்டம். கர்த்தர் வார்த்தை மட்டும்தான். என்ன பூஸ்ட் ஆலிஸ் குடிச்சாலும் சரி, எந்த பானம் சரி உயிர்ப்பிக்க முடியாது. ஏன்? அது கூட்டுக்குழுவா இருந்து வண்ணத்து பூச்சியாக அனுபவம் வர வேண்டும். நம்ம கூட்டுக்குழுவா தான் இருக்கிறோம், வண்ணத்து பூச்சியாக மாற வேண்டும். நம்மளுடைய இறுதியில் ஆவி ஆத்மா சரீரம் மருவமாகணும். மருவம் ஆனா மட்டும்தான் உலகம் போக முடியும். ஆமென். கர்த்தர் ஒரு பிரிவு பண்ணிட்டாரு, நம்ம அப்படியே போக முடியுமா? எல்லாரும் இருந்தா போக முடியுமா? என்ன ஆகணும்? மருவமாகணும். அந்த சினிஷன்ஸ் பாயிண்ட் இருக்கிற போட சிந்த கூட அறிவிக்க முடியுமா? நான் சிந்தா வரே போறேன் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இப்படி போக முடியும்? மறுபடியும் போக முடியும்.
நீ என்ன தங்க விதைச்சாலும் என்ன தங்க செய்ய போக கட்டினாலும் அதெல்லாம் என்ன ஆகும்? வேலை போகாது, மருவமாகணும். நம்முடைய இறுதி மருவமாகத்தான் போய் சேர முடியும். பிள்ளைகளே, நம்முடைய ஆவி ஆத்மா வேலை என்னன்னு பார்த்தோம். கடந்த 3 வாரமாக இந்த வார்த்தை அது நிறைவு செய்ய போகிறோம். ஆவி எப்பவுமே உற்சாகமாக தான் இருக்கும். ஆத்மா போராடும். அது இங்கேயும் பார்க்கும், அங்கேயும் பார்க்கும். ஆவியோடு இருந்து கொண்டா மட்டும்தான் சேர்த்தை செய்ய முடியும். ஆவி வார்த்தைகளை கட்டுற வார்த்தைகள் கொண்டு அதை தள்ளி விட்டுறணும். இடத்துக்கு போற சமாதானம் இல்லையா, போக வேண்டாம். ஒரு காய்ச்சி சமாதானம் இல்லையா, போக வேண்டாம். உற்சாகம் இருக்கும்போது அதை செய்யுங்க. அது கட்டுற சித்தம். போகலாமா வேண்டாம், 2 பேரும் இருந்தீங்கன்னா அது போகவே வேண்டாம். தப்பு பண்ண போறீங்கன்னு அர்த்தம், இந்த தப்பு செய்ய போறேன்னு அர்த்தம். குழப்பமா இருக்கா, அதுதான். அதனால மனம் புதிதாகும் போது என்ன ஆகும்? மறுரூபமாகும். உலகத்தை ஒத்தவேச கழிக்க முடியாது. பகுதி என்னவோம், இது கதை, இது நல்லதில்லை, இது கேட்டது என்று நம்ம உட்கார்ந்து தீர்மானித்து நலமானதை பிடித்துக் கொள்வோம். மறுபடியும் அப்புறம் உடல் சித்தத்தை செய்யணும். அதுக்குதான் போராட்டம் உங்களோட வாழ்க்கையில, சரீரத்துல, குடும்பத்துல. அதை ஜெயிப்பதற்கு காட்டல் வார்த்தை மட்டுமே. கட்டல் வார்த்தை மட்டுமே. ஒரு மனுஷனோட மனுஷனை புதிதாக்குறதுக்கு கட்டல் வார்த்தை மட்டும்தான். வேற யாரு புத்திமே சொன்னாலும் சரி, உலகத்துல யாரும் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைதான் ஒன்றுமே இல்லை. கர்த்தரோட வார்த்தை மட்டும்தான் ஜீவனம் இருக்குது. அது வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் நிற்கணும்.